إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கனியமும் வற்றா பெருங்கரும் இருந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நேரத்திலே இதே போல நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்து உலகத்தில் நமக்கு தேவையான வசதிகளையும் உணவுகளையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் இறைவன் வழங்கி இந்த மனித சமுதாயத்திற்கு முக்கியமான தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்கிறான். அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய வசதிகள் என்பது இன்றைக்கு எப்படி மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய நினைவை விட்டும் அவனை திசை திருப்பக்கூடிய, இறைவன் புறத்திலிருந்து திரும்பி செல்லக்கூடிய வகையில் அவன் மனிதன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அவனுடைய பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனினுடைய சூரத்துல் ஆலு இம்ரானுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஸுய்யில லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் சில பொருள்களின் மீது அலங்காரமாக நாம் அதை ஆக்கியிருக்கிறோம், அதன் மீது ஆசை கொள்வதை அவனுக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மினன் நிசாயி, பெண்கள் மீது, வல் பனீன, ஆண் மக்களின் மீது, ஆண் பிள்ளைகளின் மீது, கனாத்திரத்தி மின தஹபி, குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி குவியல்கள் மீது ஆசை கொள்ளக்கூடியவனாகும். ஃபில்லத்தி ஹைல் முசவமத்தில் அன்ஆம், அடையாளமிடப்பட்டிருக்கக்கூடிய கால்நடைகள், விலங்குகள், அதே போல தன்னுடைய வாகனங்கள் மீது அவர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாகவும், வல் ஹர்சி, அவருடைய விளைநிலங்கள், அவர்களுடைய வீடுகள், அவருடைய கட்டிடங்கள் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், ஸாலிக மத்தாவுல் ஹயாத்து துன்யா, இதெல்லாம் உலகத்துடைய அற்பமான இன்பங்கள். வல்லாஹு இந்தஹுல் மஆப, அல்லாஹ்விடத்திலே இதைவிட மிக சிறந்தது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், சூரத்துல் ஆலு இம்ரானுடைய செய்தியில சொல்லி காட்டுகிறான். இப்படி இறைவன் மனிதர்களை பற்றி சொல்லுகிறான். அவன் பெண் மீது, பிள்ளைகளின் மீது, ஆண் மக்களின் மீது, அவனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மீது, தங்கம் வெள்ளி குவியல்கள், நகைகள், அதே போல உலகத்தில் இருக்கிற அவன வாகனங்கள், அவன் வைத்திருக்கக்கூடிய கட்டிடங்கள், இது போன்ற எண்ணற்ற உலகத்தினுடைய விஷயங்கள் மீது அவன் பேராசை கொண்டிருக்கிறான். அதை நோக்கி அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்பம் என்பது தற்காலிகம்தான். ஆனால் மனுஷன் இன்னைக்கு என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளிக்கூடம் சென்று படித்தால், நல்ல ஒரு கல்வி நிலையத்துக்கு போகணும்னு சொன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொன்னா, வெளிநாடுக்கு போனோம், சம்பாதிச்சோம், நல்ல வீடு கட்டணும், மனைவி வச்சிருக்கிறோம், அவர்களுக்கு தேவையான நகைகளை கொடுத்துருக்குறோம், நல்ல ஆடைகளை கொடுத்துருக்குறோம். இப்படி குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், நம்ம லைஃப் செட்டில், நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம செட்டில் ஆகிற அளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை என்று மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது இல்லை, இது உலகத்தினுடைய அற்பமான இன்பம், இதை விட சிறந்ததுதான் அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதே ஆலு இம்ரானுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஒரு நாளைக்கு நீ மண்ணோடு மண்ணாக மக்கி போவாய், இறந்து போவாய்.
ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இது எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப அந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய நீ எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, அந்த மறுமை நாளிலே அவருடைய கூலிகள் முழுமையாக அங்க வழங்கப்படும். உலகத்துல எதை நோக்கி ஓடுன? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தியா? உலகத்திலே பொருளாதாரத்தை தேடி ஓடுனியா? இங்கே உலகத்தில் எதை தேடி ஓடுறாயோ, எதை செய்தாயோ அதற்கான முழுமையான கூலி அங்கே வழங்கப்படும். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார், யார் அந்த நாளில் நரகை விட்டு தூரமாக்கப்படுகிறார்களோ அல்லாஹ் சொல்றான், வதுஹுலுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஃபக்கத் ஃபாஸ, இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் சொல்றான். வெற்றி எது தெரியுமாப்பா? இந்த உலகத்துல நீ செட்டில் ஆகிறியே, உலகத்தினுடைய இன்பத்தை பெறுறதை நோக்கமா தேடி ஓடுறியே, இது செட்டில்மெண்ட் கிடையாது, இது வெற்றி கிடையாது, இது மகத்தான வெற்றி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், இங்க நீ செய்த அந்த அமலின் காரணமாக அங்க நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டுட்டியா, சொர்க்கத்துக்கு போறதுக்கான காரியத்தை செய்து சொர்க்கத்துக்குள் நுழைஞ்சிட்டியா, அப்பதான் நீ வெற்றி பெற்றிருக்கிற. அல்லாஹ் அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த இன்பங்கள் எல்லாம் உலகத்தினுடைய அற்பமான ஏமாற்றும் இன்பங்கள். எப்படியாங்க இந்த உலகத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க, அனுபவித்துக் கொண்டிருக்க இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் ஏமாற்றும் இன்பங்கள், உங்களை ஏமாத்தும். இதுதான் இன்பம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா இது இல்லை, இதுல ஏமாந்துராது. அல்லாஹ் நமக்கு இதை பற்றிய எச்சரிக்கை நமக்கு கொடுக்கிறான். ஏன் அப்படி சொன்னா இந்த எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா, மனிதன் இந்த உலகத்தினுடைய இந்த பொருளாதார தேவைகளை கண்டுதான் அவனுடைய தொழுகை, அவனுடைய இபாதத்துகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சில நேரங்களிலே அவனுக்கு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய மனித குலத்திற்கான அந்த நேர் வழியை விட்டு வழி தவறி செல்லக்கூடிய பாதையை அவன் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா காரணம் என்ன? உலகத்தை நோக்கமா ஓடிக்கொண்டிருக்கிறது தான். உலகத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல யார் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில, கேடுகட்ட சிந்தனையில மனிதர்கள் செல்லக்கூடிய காரணமே எங்க அப்படி உருவாகுதுன்னு சொன்னா இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யக்பரு இப்னு ஆதம வ யக்பரு மாஹு இஸ்னான், ஒரு மனிதன் வளரக்கூடிய நேரத்துல அவனோடு சேர்ந்து இரண்டு ஆசைகள் வளருகிறது. என்ன ஆசை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹுப்புல் மாலி வ துஉலுல் உமூர், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை, பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை. இந்த ரெண்டு ஆசையும் மனிதன் வளரும் போதெல்லாம் அவனோடு சேர்ந்து அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கு. எந்த மனிதனாவது தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த பிறகு அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, உடம்புல கோளாறு இருக்குது, உடல்ல சிரமமான சூழ்நிலையில் இருக்குன்னு சொன்னா அப்படியே விட்டுருவான? கட்ட 10 வருஷம் வாழ்ந்துருச்சு, 15 வருஷம் வாழ்ந்துருச்சு, 30 வருஷம் வாழ்ந்துருச்சு, இதுக்கப்புறம் இருந்து என்னத்தை பார்க்க போறோம், எல்லாம் பார்த்தாச்சு, போதுமான அளவுக்கு உலகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோமா? டாக்டரை, மருத்துவரை பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நம்ம உடம்பை குணப்படுத்திக்கிட்டு இன்னும் நாள் வாழ வேணும்ன்ற முயற்சியில் ஈடுபடுறோம். 90, 95 வயது ஆனாலும் கூட அவர்களுடைய நிலை எப்படி? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட மாட்டோமா? என் பேர பிள்ளையை பார்த்துட மாட்டோமா? அவனுடைய மனைவி பிள்ளைங்களை பார்க்க மாட்டோமா? அவனுடைய சந்ததியை பார்க்க மாட்டோமா? இன்னும் 2 சந்ததிகளை பார்த்து விட்டு நம்ம கண்ண மூடிட மாட்டோமா என்று இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டிய ஆசை ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு. யாருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது. யாருமே நான் வாழ்ந்துட்டேன், எல்லா உலகத்துல திருப்தியா இருந்துட்டு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. அப்படி இருக்காது. மனிதன் வளரும் போது இந்த ஆசை அவனோடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க. இன்னொன்னு என்ன? பொருளாதாரத்தின் மீது ஆசை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய சமுதாயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அதிகமான நபர்களை பாருங்க, வெளிநாடுக்கு போறாங்க, திருப்ப ஊருக்கு வர்றதை பார்த்தோம்னா 1 மாசம், வருஷத்துல 1 மாசம், அவ்வளவுதான். திருமணம் ஆன பிறகு அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் வருவான், ஊருக்கு திரும்பி போயிடுவான்.
அவனுடைய வெளிநாட்டு பெரும்பாலான திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை தான் இருக்கும். மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 மாசம். இப்படி வாழ்றதுக்கான காரணம் என்ன? இந்த வரலாறு தெரிஞ்சு பாருங்க, அதை சிந்திச்சு பாருங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு பண தேவையை நோக்கி அவன் வெளிநாட்டுக்கு போறான். போனவன் அந்த பொருளாதார தேவையை அல்லாஹ் ஓரளவு பூர்த்தி செய்து அதை நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னால் நம்ம ஊருக்கு போயிடுவோம். அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுட்டான் அப்படிங்கிற மனதோடு ஊருக்கு வந்து தன்னுடைய சுற்றத்தாரோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறான்னா இல்லை. என்ன செய்வான்? ஊரில் போய் உட்காந்து என்ன பண்றது? ஏதாவது தொழில் செய்யணும்ல, கையில காசு வேணும்ல, அது கொஞ்சம் பொருளாதாரம் சேர்த்துட்டு போவோம், 2 வருஷம் உழைப்போம் அப்படின்னு நினைச்சுவான். காசு சேர்ப்பான். போய் ஒரு தொழிலில் போட்டோம்னு சொன்னா அது ஏதாவது நஷ்டமாயிடுச்சுன்னா, கையை பிடிச்சிச்சுன்னா அதுக்கு பொருளாதாரம் வேணுமே, இன்னும் 2 வருஷம் உழைப்போம். ஏதாவது நகை நட்டு வாங்கி மனைவி கழுத்துலையோ அல்லது அம்மா கழுத்துலையோ புள்ள கழுத்துலையோ இதுலையோ என்ன செய்வாங்க, போட்டு வைப்போம், எடுத்து வைப்போம், சேவிங்ஸில் போட்டு வச்சிருவோம். தேவைப்படுற நேரத்துக்கு நம்ம கை பிடிச்சதுன்னா எடுத்துக்கலாம்ல. அப்போ அதுக்கு ஒரு பின்னால கல்யாணம் நல்லது கெட்டதுன்னு வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. இப்படியே அவனுடைய ஆசைகள் வளர்ந்து கொண்டே பொருளாதாரத்துடைய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வீடை கட்டணுங்கிறான், இடத்த வாங்கணுங்கிறான், அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பண்ணணுங்கிறான். இப்படியே இந்த தேவைகளை அதிகரித்து கொண்டே போய் அவனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அந்த வெளிநாட்டிலேயே கழிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய மனதனுடைய ஆசைகள் எப்படி போயிட்டு இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொன்னாங்க, மனிதன் வளர வளர அவனிடத்தில் இந்த 2 ஆசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் போல் சொல்றாங்க. அப்ப இப்படியாக உலகத்துல மனிதன் என்ன செய்யறா, இந்த பொருளாதாரத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில பார்க்கிறோம். இன்னும் சிறு காலத்துக்கு முன்னால ஆப்பிள் போன் என்ற ஒரு ஐபோன் வந்து என்ன செய்யறான், அந்த கம்பெனி வந்து வெளியிடுறான். அவனுடைய 16வது சீரீஸ் என்ன செய்யறான், அவன் வெளியிடுறான். இந்த போனை வெளியிடுற நேரத்தில் பெரும்பான்மையான மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கடை 10 மணிக்கு திறக்கிறாங்க சொன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் கடை வாசல்ல போய் நிற்கிறான். எப்படிங்க? காலையில் 10 மணிக்கு கடை திறக்கிறான், இவன் நள்ளிரவுல கூட போய் நிற்கிறான் வரிசையில். பள்ளிவாசலுக்கு சுபுகளை வந்து நிற்கிறானா, தொழுகையில வந்து நிற்கிறானா, முதல் சப்புல வந்து நிற்கிறானா, முந்தி நிற்கிறானா, அதுல பார்த்தோம்னா அவனுடைய போட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஆனா உலகத்தினுடைய பொருளை சேகரிப்பதற்காக, அந்த பெருமையை பெறுவதற்காக முதல்ல போய் நிற்கிறான். நான் தான் உலகத்திலேயே இந்த போனை முதலாக வாங்கக்கூடிய, இந்த 16வது சீரீஸை நான் தான் வாங்குங்கிற பெருமையை அடைய வேண்டும் என்பதற்காக கடையில் நினைச்சுதான் வரிசையில் நிற்கிறான். எவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும் என்றாலும் அதற்காக மெனக்கிடுறான். இன்னும் சில கிறுக்கனுங்க இருக்காங்க, முதல் நாளை கிளம்பி துபாய்க்கு போயிடுறான். ஏன்னா முதல் நாள் அங்க ரிலீஸ். உலகத்திலேயே இந்த போனை முதல்ல நான் தான் வாங்கினேன், இந்த அற்பமான பெறக்கூடிய இந்த இன்பத்தை பெறுவதற்காக, இந்த பெருமையை பெறுவதற்காக முதல் நாளே என்ன செய்யறான், கிளம்பி போறான். ஏதோ அல்லாஹ் அருளை தேடி ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போறான்னா அதுக்கு இல்லை, தன்னுடைய பொருளாதாரத்தை எதுக்காக செலவிடுறான் சொன்னா உலகத்திலே அற்பமான இந்த பெருமை பெறுவதற்காக, இந்த பேரை பெறுவதற்காக, இந்த பெருமையை அடைவதற்காக, நம்முடைய ஊர் மக்கள் எல்லாம் பேச வேண்டும் நம்மை பற்றி என்பதற்காக வேண்டியே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம். இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய இன்பங்கள் இல்லையா? இதனால என்ன கிடைச்சிட போகுது? இதனால ஏதாவது நன்மை இருக்குதா? அல்லாஹ்வுடைய அருளை தேடி சென்றா அதுக்கு போட்டி போட்டனா, அதுக்கு முந்தி போய் நின்னான்னு சொன்ன மறுமையில வெற்றி கிடைக்கும். இதுக்கு என்ன ஃபாய்தா இருக்கு? இந்த முயற்சிக்கு நீ செட்ட இந்த சிரமத்துக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதா? அந்த போனை சிறிது நாள் பயன்படுத்தி அது உடைஞ்சு போற வரைக்கும் தான் அவனுடைய ஆசை இருக்கும். அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லையே, அதுக்கான ஒரு பலன் எதுவுமே இல்லையே. ஒண்ணும் இல்லாத அற்பமான இன்பத்தை நோக்கி இந்த உலகத்துல போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் பல மக்கள் கால் கடுக்க தங்களுடைய தேவைகளுக்காக ரேஷன் கடையில் நின்று அந்த பொருளாதாரத்தை, அந்த அரிசியை வாங்கி இன்றைக்கும் சமைத்து சாப்பிடக்கூடிய எளிய நிலையில் இருக்கிறாங்க. அந்த அரிசியை வாங்கினா தான் இன்னைக்கு குடும்பத்துல நாங்க சாப்பிட முடியுங்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவனை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், அவனுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றப்படுத்தணும், நம்ம ஊர்ல குடும்பத்துல ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை முன்னேற்றுவதற்கு, சமுதாயத்தை பற்றி சிந்திப்பதற்கு எந்த நேரமும் இல்லை. அது பற்றிய சிந்தனையோ, இறைவனை பற்றிய சிந்தனையோ, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோ எதுவுமே இல்லை. இவனுடைய சிந்தனையெல்லாம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கிறது? உலகத்திலே 4 பேர்கிட்ட பெருமையா பேர் வாங்கணும், இதுக்கு தாங்க அவன் ஓடுறான். இந்த உலகத்துல மனிதன் ஓடுறதும் தேடுறதும் எதை நோக்கி அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய பெருமைகளையும் பேறுகளையும் இந்த உலகத்துல அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் ஓடுறான்.
கடந்த வருடம் 2024 மே மாசத்துல ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அது அந்த கால்பந்து விளையாட்டு வீரர் லியோனல் மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவர் அதுல கலந்துக்கிறாரு. அவரு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தன்னுடைய கண்ணீரை தொடச்சு போடுறாரு. அந்த டிஷ்யூ பேப்பருடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா 1 பைசா 5 பைசா இப்படி மதிப்புள்ள ஒரு பொருள் தான் அது. அந்த டிஷ்யூ பேப்பரை ஏலத்துல விடுறானுங்க. அதை ஒரு கிறுக்க வாங்கியிருக்கான் 8,45,00,000. எவ்வளவுங்க? 8,45,00,000 வாங்கியிருக்கிறானே. இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை செலவழிச்சு அந்த பொருளை வாங்குறேன், அதனால என்ன பெருமை உனக்கு? அது என்ன கிடைச்சிட போகுது உனக்கு? இந்த வறுமை கோட்டில் வாழக்கூடிய மக்களை பற்றி சிந்திச்சியா? அவளை வறுமையை போக்குவதற்கு, அவளை கல்வியை முன்னேற்றப்படுத்துவதற்கு, இந்த முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்குது அவர்களை முன்னேற்றப்படுவதற்கு, கல்வி ரீதியாக அவருடைய அதிகாரம் ரீதியாக அவர்கள் முன்னேற்றப்படுவதற்கு பாடுபட்டோமா? அதெல்லாம் இல்லை. எவனோ ஒரு பிரபலம், யாரோ ஒரு பாப்புலரான செலிபிரிட்டி எதையோ ஒண்ணு விளம்பரப்படுத்துறான்னு சொன்னா அவன் பயன்படுத்திய பொருள் என்கிட்ட இருக்கணும். அவன் எதை காட்டி விளம்பரப்படுத்துறான்னா அதை வீட்டில் வாங்கி வச்சிடணும். ஏசியா, ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா, பைக்கா, 2 வீலரா, மொபைல் போனா, வீட்டில் உள்ள அத்தனை பொருள்களும் யார் விளம்பரப்படுத்துறாங்களோ அது நான் பயன்படுத்தணும், என் வீட்டில் இருக்கணும். அவர் வீட்டில் இருக்குதுங்க, அவர் வச்சிருக்காருங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவர்கிட்ட பெரிய பொருளாதாரங்க. இப்படி பேச வேண்டும் என்பதற்காக இதை தேடி ஓடுறோமே, ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்? சூரத்துல் முத்தஸிருடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். மறுமை நாளிலே சில நபர்களை அல்லாஹ் நரகத்தில் போடுறதை பத்தி சொல்றான். உங்களை ஏமா நரகத்துல கொண்டு வந்து சேர்த்துச்சு? இந்த சக்கரங்கிற நரகத்துல வந்து விழுந்தீங்களே, ஏன் விழுந்துருக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்களாம், காலு லம் நக்கு மினல் முசல்லி. நாங்க தொழுகையை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நாங்க தொழுகை பள்ளிவாசல்ல அல்லாஹ் அக்பர்னு கூப்பிடுவாங்க, தொழுகைக்கு வாங்கன்னு அழைப்பாங்க, காதுல செவியம் எடுக்கிற அளவுக்கு கூப்பிட்டும் கூட அதை நாங்க கண்டுகிறது இல்லை. தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை எடுத்துக்கொண்டு எங்கள் காலத்தையும் நேரத்தையும் சினிமாக்களும் சீரியல்களும் நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருந்தோம். தொழுகையை பற்றி நாங்கள் எந்த சிந்தனையும் எங்கள்கிட்ட இல்லை. லம் நகு மினல் நுத்தியுமுல் மிஸ்கின். ஏழைகளுக்கு எந்த ஒரு உணவும் நம்ம உணவளிக்கிறதுக்காக நாங்கள் தூண்டவும் இல்லை. நாங்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்கோ, அவர்கள் கஷ்டத்தை பற்றியோ, இப்படி நம்ம வறுமையில் இருக்கிறாங்களே அவர்களை முன்னேற்றப்படுத்தவோ, அந்த சமுதாயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதே கிடையாது. எங்களை பற்றி தான் நாங்கள் சிந்திச்சோம். நாங்கள் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அளவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த ஒரு சிந்தனையும் எங்களுக்கு இல்லை. இப்படி பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் தொழுகலை, அடுத்தவ பத்தி கவலை இல்லை, என்னதான் பண்ணிட்டு இருந்தேன்? அவங்க சொல்லுவாங்களாம், வகுன்னா நகுல் மாஅல் ஹாயிலீன். வீணானவற்றில் மூழ்கியோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு யார் உலகத்திலே நஷ்டவாளிகளாக இருந்தார்களோ அவர்களோடு நாங்களும் இப்படி வீணா போயிட்டோம். தேவையில்லாத வேலை, நேரத்தை வீணடிக்கக்கூடிய வேலை, வெட்டி வேலையை பார்த்துக்கிட்டு யார் இந்த உலகத்திலே சென்று கொண்டிருந்தாலும் கடந்து சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களோடு நாங்களும் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க பொழுதுகளை போக்கிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்பமாக கழித்து கொண்டிருந்தோம். இவங்களுக்கு என்ன தண்டனையா? மறுமையினால சக்கர் என்ற நரகத்தில் அல்லாஹ் வீசுகிறான். அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை கொண்டு செலவழிக்கிறான். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது உதவிகளை பற்றி சிந்திக்கிறானா? ஒரு வீட்டை வாங்குறான், வீட்டை கட்டுறான், அதுக்கு பிறகு அலங்கரிக்கிறான், அடுத்த வீட்டை வாங்குறான், இன்னொரு நிலத்தை வாங்கி போடுறான், அங்க ஒரு இடத்த வாங்கி போடணும்னு நினைக்கிறான். ஆனா அல்லாஹுடைய பாதையில் அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவழிப்போம். ஒரு பள்ளிவாசலை வாங்கி கட்டி கொடுப்போம். பள்ளிவாசல் இல்லாத முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்மளால ஒரு பள்ளிவாசல் வாங்கி கட்டி கொடுக்கறதுக்காக முயற்சிப்போம். எத்தனையோ வீடு வாங்குறோம், இடம் வாங்குறோம், நம்ம பேரை சொத்து சேகரித்து வைக்கிறோம், ஒரு நகையை வாங்கி சேகரித்து வைக்கிறோம். அல்லாவோட பள்ளிவாசலுக்கு ஒன்று சேர்த்து வைப்போமே, மறுமைக்குன்னு ஒன்று சேர்த்து வைப்போமே அப்படின்னு முயற்சி செய்கிறானா? அதுக்கான முயற்சி இல்லை. உலகத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகரிப்பதற்கு, தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகரிப்பு, அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமையில மனிதர்கள் இருக்கிறான்? ஃபஜ்ர் தொழுகைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹைவேல தொழுகை ரொம்ப சிரமமா இருக்கு. பள்ளிவாசல் பக்கம் வர முடியல. அங்க போய் 5 நிமிஷம் தொழுகிறது அவ்வளவு சிரமம், பாரமா இருக்குது. ரமலான்ல நின்று தொழுகிறது அவனுக்கு பாரமா இருக்குது. திருக்குறானை எடுத்து படிக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஆனா
இரவு முழுக்க விடிய விடிய என்ன செய்வான், கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான். கண்டு முழிச்சிருந்து என்ன செய்வான், கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான். தேவையில்லாத சினிமாக்களை பார்க்குறான், பொழுதுகளை போக்குறான். அதுக்கெல்லாம் அவனுடைய நேரத்தையும் காலத்தையும் அவனால் செலவழிக்க முடியுது. சில நேரங்களில் ஜமாத்தர்கள் கேட்பாங்க, சில பயான்கள் வைக்கிறாங்க, நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க, அதை இன்னைக்கு வேணாங்க, கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க, ஒருத்தனும் வரமாட்டான், நீங்க வச்சீங்கன்னா யாருக்குங்க பேச போறீங்க என்று சொல்லி ரத்து செய்யக்கூடிய நிலைகளும் சில இடங்களில் பார்க்கிறோம். அப்ப எதற்கான முக்கியத்துவத்தில் உலகத்தில் நம்ம அளிக்கிறோம்? மார்க்கத்து அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நம்முடைய நேரத்தை அதிகரிக்கிறோமா, அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய தேவைகளுக்காக நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது வலில்லாஹி மா துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மிஸாலுன் மா எஜல் அஹதுக்கும் இஸ்பாஹு. ஒரு பெரிய கடல் இருக்கு, அதை கொண்டு போய் உன் கையை நுழைச்சிட்டு அந்த கையை எடுத்து வெளியில எடுத்து பாரு, உன்னுடைய கைகளிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எவ்வளவு பெரிய நீர் இருக்கும். அதுதான் இந்த உலகத்துடைய இன்பம். ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கு தெரியுமா, உன்னுடைய விரல் நுனியில ஒட்டி கொண்டிருக்கும் தெரியுமா, அந்த தண்ணீர் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய இன்பங்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு ஆசைப்படணும்னு சொல்றாங்க? நம்ம எதுக்குங்க நியாயமா ஆசைப்பட்டிருக்கணும்? இந்த ஒட்டுமொத்த கடலுடைய இன்பத்தை பெறுவதற்கு நாம் ஆசைப்பட்டிருக்க வேண்டும். ஆனா நாம் எதுக்கு ஆசைப்படுகிறோம்? உள்ள நுழைச்சிட்டு கையை எடுத்தோன்னு வைங்க, ஒட்டி கொண்டிருக்க அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்கு நாம் ஆசைப்படுகிறோம். மறுமையில் பெறக்கூடிய இந்த இன்பத்தை பெறுவதற்கு பதிலாக உலகத்தினுடைய இன்பத்திற்கு நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு மார்க்கத்திற்கு நாம் என்ன செய்யறோம், முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, நம்முடைய நேரத்தை காலத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நாம் செலவிடாமல் இருக்கிறோம்னு சொன்னா நாம் பெரும் நஷ்டவாளிகள் என்பதை விளங்கிக் கொள்வோம். உபாதத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப எங்களோடு இல்லை, அன்சாரி தோழர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நானும் என்னுடைய தந்தையும் இந்த அன்சாரி தோழர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவர்களிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தினமும் செல்வோம். யாருங்க? அத்தாவும் பிள்ளையும் சேர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக போவாங்களாம் நபி தோழர்கள். போய் என்ன செய்வாங்க, ஹதீஸுகளை செய்திகளை கேட்டு அறிந்து கொள்வார்கள். நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? அது மாதிரி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒன்னா சேர்ந்து போறதுக்குரிய நிகழ்வு இருக்குதா? உள்ள வரானா, மனைவி வருவாங்களா, கணவர் வருவாரா, சேர்ந்து போய் மார்க்கத்தை கத்துக்க போவோம், நல்ல ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவோம், அறிவை வளர்த்துக் கொள்வோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை அதிகரித்துக் கொள்வோம். இப்படி குடும்பத்தோடு சென்று மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கோமா? அவன் வரமாட்டாங்க, சினிமா பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். மனைவி அது சீரியல் பார்க்கவே நேரம் இல்லை, அது எங்க வர போகுது? அவர்கிட்ட அவர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம கூப்பிட்டாலாம் வரமாட்டாரு. இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை எங்க இருக்கு? அப்ப இந்த குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய விதமாக அந்த குடும்பத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? மார்க்க சிந்தனையோடு வளரக்கூடிய விதமாக அந்த குடும்பத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? அதுக்காக பாடுபட்டு இருக்கிறோமா? ஒரு டூருக்கு போகல, குடும்பத்தை கூப்பிடுங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியாக கிளம்புவாங்க, வாங்க போவோம். டூருக்கு போறதா ஒன்னா கிளம்பிடுவாங்க. ஒரு நல்லது கெட்டது சொந்த பந்தத்துக்கு பார்க்க போவோம் அப்படின்னா ஒன்னா கிளம்பிடுவாங்க. இதற்கெல்லாம் குடும்பத்தோடு ஒன்றாக போகக்கூடியவர்கள், செல்லக்கூடியவர்கள் மார்க்கத்துக்காக ஒதுக்குறோமா? அந்த நேரத்தை மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நாம பயன்படுத்தி இருக்கிறோமா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க சொல்றாங்க, உருவா என்ற சஹாபிகிட்ட சொல்றாங்க, உருவாவே மாறும் பினா நம்முடைய பகுதியை கடந்து அம்ரு பின் அல் ஆஸ் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமான ஹதீஸ்களை கற்று அறிந்திருக்கிறார்கள். நீங்க போங்க, அவளை சந்திங்க, சாயில்ஹு அவரிடத்துல கேள்விகளை கேளுங்க, நிறைய செய்திகளை ஹதீஸ்களை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. எப்படிங்க? நமக்கெல்லாம் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை கற்றறிந்தவர்கள், பெண்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். ஆனா அவங்களுக்கு எந்த மிதப்பு இல்லை. நான் பல காலமா தௌஹீதுல இருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியா இருக்கிறேன், இந்த ஜமாத்துல எவ்வளவு காலமா பயணிச்சுட்டு இருக்கிறேன், நான் கேட்காத செய்தியா, நான் பார்க்காத ஹதீஸா, புதுசா என்ன பயான்ல பேசிட போறாங்க, அதே ஹதீஸை தான் காலகாலம் சொல்லுவாங்க, அதே பயான் அதே குர்ஆன் வசனங்கள் தான் சொல்ல போறாங்க, புதுசா என்னத்தை கேட்க போறீங்க, எனக்கு தெரியாத புதுசா அவருக்கு தெரிஞ்சிருச்சா? இப்படிலாம் பேசல.
இப்படிலாம் நினைக்கல. நமக்கு தெரியாத எத்தனையோ செய்திகள் இன்னொருவரிடமிருந்து நமக்கு கிடைக்கும், போய் கேளுங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு ஒரு மிதப்போ மமதையோ அப்படிப்பட்ட பேச்சுக்கள் அவரிடத்துல இல்லை. எனக்கு தெரியாத செய்திகள் அவரிடத்துல தெரிந்திருக்கும். அல்லாஹ் அவர்கள் மூலமாக உள்ளத்தை பண்படுத்துவான். இன்னும் இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய மறுமையின்பால் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அதிகப்படுத்துவான், போய் கேளுங்க. இப்படித்தான் ஆர்வப்படுத்துறாங்க. நாம் அது மாதிரி நம்முடைய மார்க்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நாம் பங்கெடுக்க முயற்சி செய்கிறோமா? அல்லது உலகத்தை நோக்கி காசு பணம் செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், நேரத்தை பார்க்கணும், ஒரு தொழிலுக்காக ஓடணுங்கிறதுக்காக வேண்டியே நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தையும் நாம் செலவிடுகிறோமா? எதன் பக்கம் நாம் ஓடுகிறோம்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை அழைக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒரு சாரி இலா மகஃபிரத்தும் மினல் ஜன்னா, நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள். பாப்பா நான் அழைக்கிறேன், விருந்தாளி மாதிரி அல்லாஹ் கூப்பிடுறான் நம்மளை, சொர்க்கத்துக்கு வாங்க நம்ம அழைக்கிறான். ஒரு விருந்தாளி வீட்டுல உணவு ஏற்பாடு பண்ணுங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா பல்ல அடிச்சுட்டு போயிடுறோமே, சந்தோஷப்படுறோமே, நம்மளை மதிக்கிறாங்க, கௌரவிச்சு கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போறோமே. இறைவன் நம்மை அழைக்கிறானே, அதையும் நாம் சிந்திச்சோமா? நம்முடைய ரப்பு நம்மளை கூப்பிடுறானே, வாப்பா நான் கவனிச்சுக்கிறேன், உனக்கு வேண்டியது தர்ற, சொர்க்கத்துல அத்தனை இன்பங்களும் இருக்குதுப்பா, உன்னை கவனிக்கிறதுக்காக அத்தனை இன்பங்களை அங்க தயார் செய்து வச்சிருக்கிறேன், அத்தனை பணிவிடைகளை ஆள்களை வச்சிருக்கிறேனே, உன்னை கவனிக்கிறதுக்காக அவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கிறேனே, நீ வா நான் உன்னை உபசரிக்கிறேன்னு கூப்பிடுறானே. அதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்குதா? ஆனால் மார்க்கத்தினுடைய சிந்தனை நமக்கு எப்படி இருக்குது? அதை தூக்கி எறிந்து விட்டு உலகத்தை நோக்கி ஓடுகின்றோம் சொன்னால் நாம் ஓடுவதும் தேடுவதும் மறுமைக்காகவா அல்லது உலகத்துக்காகவா என்ற சிந்தனை நாம் சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இரண்டாம் அமர்வில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய இன்பத்தை விட்டு விட்டு மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். செல்போனை வாங்குறதுல முதல்ல நிற்கிறோமா அல்லது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சேர்க்கிறதுல முதல்ல நிற்கிறோமா? இப்படி நோக்கி ஓடாதே. அல்லாஹ் சொல்றான், போட்டியிடுபவர்கள் இதற்காக போட்டியிடட்டும், சொர்க்கத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போறேன், மறுமையிலே நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொன்னால் அதற்கு நான் முதலாக நிற்கிறேன். நிகழ்ச்சி வச்சிருக்கிறீங்களா, பயான் வச்சிருக்கிறீங்களா, மார்க்கத்திற்காக வேலை செய்யறீங்களா, பாடுபடுறீங்களா, சமுதாயத்துக்காக உழைக்கிறீங்களா, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க வேண்டுமா, நான் முதல்ல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் முந்திக் கொள்கிறார்களோ அந்த போட்டியிடுபவர்கள் இதுல போட்டி போடுங்கப்பா. சொல்றான், போட்டியிடுபவர்கள் இதுக்கு போட்டி போடுங்க, மறுமையில நான் ஃபர்ஸ்ட் வரணும், இதுல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டியிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னா எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தாங்க. பொருளாதாரத்தை வாரி வாரி அள்ளி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐன யார் ரசூலுல்லாஹ் இன் குத்தில்தும், நான் கொல்லப்பட்டுட்டேன்னு சொன்னா நான் எங்க இருப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே? ஜன்னா, சொர்க்கத்துல இருப்பீங்க. செய்தியை சொன்ன உடனே தூக்கி வாயில செல்லக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை கூட தூக்கி போட்டுட்டு போர்க்களத்துல குதிச்சாங்க. தண்ணி எடுத்து கொடுங்க கொஞ்சம் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை குடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த நேரத்தை தூக்கி போடுங்க, நன்மர் சொர்க்கம் அங்க கிடைக்குது, அதை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு ஓடக்கூடிய இடத்துல இப்படி போட்டி போட்டு கொண்டு சஹாபாக்கள் சொர்க்கம்னு சொன்ன அதற்காக பாடுபட்டாங்க. நாம் என்ன செய்கிறோம்? சொர்க்கத்தை பற்றி எத்தனை செய்திகள் இருந்தாலும் அதை கேட்டாலும் அதை கண்டும் காணாமல் இருக்கும் சொன்னால் உள்ளம் மறத்து போகிறது, அல்லாஹ்வுடைய நினைவிட்டு தூரமாகிறது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொண்டு நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் ஓடக்கூடிய அத்தனை ஓட்டங்களும் அல்லாஹ்வை நோக்கியே இருக்க வேண்டும் என்ற செய்தியை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.